Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வேதாகமத்துல இருந்து ஒரு ஸ்திரீயை குறித்து ஒரு பெண்ணை குறித்து நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி செயல்பட்டார், அவர்கள் தேவனுக்கு உகந்த விதமாய் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு விமனை பத்தி நாம் பார்க்க போறோம். அவங்க பேரு ஐடா ஸ்கட்டர். ஐடா ஸ்கட்டர் 1870 அமெரிக்கால ஜான் ஸ்கட்டர் என்கிற ஒரு இந்தியன் மெடிக்கல் மிஷனரிக்கு பிறந்த ஒரு கேர்ள். அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு சகோதரி. அவங்க 1870 பிறந்தவங்க. 1890 இந்தியாவுக்கு ஒரு முறை அவங்க அப்பா செய்கிற அந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அப்படி பார்க்க வரும் பொழுது அவங்க பார்த்த ஒரு கோரமான சம்பவம் அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுது. என்ன சம்பவம் அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது, அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு வழியால ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு ஸ்திரீ அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு பெண் அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை பிறக்க பொழுது ஒரு டாக்டரை பார்க்க வராங்க. அப்படி டாக்டர் இருக்கும்போது விமன் டாக்டர் அவங்க வீட்டுல இல்ல, அவங்க அப்பா தான் இருக்காரு. ஆனா அவங்களுடைய அந்த பெண்ணோ, அந்த பெண்ணுடைய கணவனோ, அந்த கர்ப்பிணி பெண்ணோட கணவன் யாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு மென் டாக்டர் அவங்கள பாக்குறதா அப்படின்னு சொல்லி பார்க்கவே விடவே இல்லை. ஆண் மருத்துவர்கிட்ட கண்டிப்பா நான் பெண்களை காமிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடவே இல்லை. பெண் மருத்துவர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வேதனாவதம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா மறுநாள் காலையில பார்த்தா அந்த பெண் பிரசவ வழியில துடிச்சு இறந்து போறாங்க. இந்த சம்பவம் ஐடா ஸ்கட்டரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ ஒரு முடிவு பண்றாங்க, நாம ஒரு விமன் டாக்டரா இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு. அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? சென்ஸ் the need of community. சமுதாயத்துல என்ன தேவை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டாங்க. இந்த குழப்பமான சூழல், ரொம்ப மோசமான அழுத்தமான சூழல், அந்த சூழல்ல இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு ஒரு பெண் டாக்டர், ஒரு விமன் டாக்டர் இந்தியாவில தேவை அப்படின்றத அறிஞ்சு அவங்க படிக்க போனாங்க. அப்படி போனவங்க 1896 படிக்க போறாங்க. 99 வரைக்கும் அமெரிக்கால படிச்சு முடிச்சு 1900 மீண்டும் அவர்களுக்கு இந்தியாவுக்கு வந்து அவங்க ஒரு மிஷன் டாக்டரா வந்து சேவை செஞ்சாங்க என்பதை நம்ம பாக்குறோம். பாருங்களேன், அவங்க சென்ஸ் பண்ணது மட்டும் இல்ல, அவங்களுடைய டேலண்டையும் இங்க வந்து அவங்க இன்புட் கொடுத்து இங்க இருக்கிற சொசைட்டியே மாத்துறாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விமன் நர்சஸை உண்டு பண்ணது அவங்க தான். இந்த பயனியர் பண்ணதே அவங்க தான். அவங்க தான் வந்து அது வரைக்கும் விமன் நர்சஸ் யாருமே கிடையாது, மென்ஸா இருந்தாங்க. விமன் நர்சஸை கொண்டு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இந்தியால இருந்து பல பேர் எடுத்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள நிறைய அந்த நிறுவனங்களை பெருக்கி ஆரம்பத்துல கொஞ்சம் பேரா இருந்தவங்கள நிறைய படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்கிறோம். வேலூர்ல கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, சிஎம்சி. ஸோ அது இருக்கிற அளவுக்கு பெரிய ஒரு நிறுவனத்தை அவங்க உருவாக்குனாங்க. முதல்ல அவங்க சொசைட்டிக்கு என்ன நீடுன்னு சென்ஸ் பண்ண அவங்களுடைய டேலண்ட்டை இந்த சொசைட்டிக்காக கொடுத்தாங்க. ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும், நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வரோம், நல்லா ஜெபிக்கிறோம், வேத வசனம் படிக்கிறோம், ஸ்பிரிச்சுவலா எல்லா ஆக்டிவிட்டியிலும் இருக்கிறோம். இந்த ஐடா ஸ்கட்டரை போல சொசைட்டில என்ன நீட் இருக்கு அப்படின்றத நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது. அப்படி சென்ஸ் பண்ணி இருந்தாலும் நம்மளுடைய டேலண்ட்டை அந்த கொடுத்து இந்த சொசைட்டில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஐடா ஸ்கட்டரை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மருத்துவ உலகமே ஐடா ஸ்கட்டரை பத்தி ஒரு பெண் மருத்துவரா அவங்க ரொம்ப புகழ் பெற்று பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஆசியாலே ஒரு மிகப்பெரிய கேன்சர் இன்ஸ்டிடியூட்னா அதை வேலூர் சிஎம்சி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நிறுவனமா மருத்துவமனையா மாறதுக்கான காரணம் ஐடா ஸ்கட்டர் தாங்க. அவங்க அதை நீட சென்ஸ் பண்ணி தான் டேலண்ட்டை இன்புட் பண்ணாங்க, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த காலை வேளையில இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் இந்த சொசைட்டில என்ன நீட் இருக்கு, உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் என்ன கம்யூனிட்டில என்ன நீட் இருக்குன்றதை சென்ஸ் பண்ணி உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட், அந்த சின்ன விஷயத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் சொசைட்டில ஏற்படுத்துவீங்கன்னா அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புது என்பது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் தொடர்ந்து ஐடா ஸ்கட்டருடைய வாழ்க்கையை தியானித்து பார்த்து அவங்க வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.